வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் விதை எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நாம் அநேக தேவைகளும் வேண்டியவைகளும் உண்டு. ஆனா அதையெல்லாம் நாம் எதிர்பார்த்த நேரத்துல அதை நமக்கு பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேண்டிக் கொண்டதை எல்லாம் நாம் நினைப்பதற்கும் மேலாக அவர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் எந்த மனிதர்களிடத்திலேயாவது நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டோம்னா அவங்க அதை நிறைவாய் நமக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்ய போதுமானவராயிருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நாம வேண்டிக் கொள்ளுவதும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு செய்து நம்மை அவர் சந்தோஷப்படுத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராவது வேண்டியவைகள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறோமா? இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்து நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நிறைவாக்குகிற தேவனே, நீங்க எங்களை நிறைவாக்கி எங்களை சந்தோஷப்படுத்துவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்க வேண்டிக் கொள்வதிலும் நினைப்பதிலும் அதிகமாய் செய்ய நீங்க வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க தகப்பனே. நாங்க மற்றவர்களை காட்டிலும் உங்க பார்வையில விசேஷித்தவர்களா இருக்கிறதுனால எப்பொழுதும் நீங்க நிறைவாய் வைக்கிறதுக்காக எமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.